டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கும் மகாபாரதத்திலிருந்து சிறிய கிளைக்கதை ஒன்றை சொல்லுகின்றேன். பாண்டவர்கள் சூதாட்டத்திலே தோற்றுவிட்டார்கள். ஆகவே நாட்டை விட்டுவிட்டு காட்டுக்கு இப்போது புறப்படுகிறார்கள். பாண்டவர்கள் அரசாண்ட போது ராசசூய யாகம் செய்து விட்டு இந்திரபிரதத்திலிருந்து நல்ல வகையிலே அரசாண்ட போது அந்தணர்கள், பெரியோர்கள், மறையவர்கள், வேதியர்கள் எல்லோருக்கும் பெரிய தான தர்மங்களை செய்து நன்றாக வாழ்த்தி கொண்டு நன்றாக அவர்களை வாழ வழிவிட்டு இருந்தார்கள். இப்போது பாண்டவர்கள் நாட்டை விட்டு காட்டுக்கு போகிற என்று அறிந்தவுடன் அங்கே இருக்கிற அந்தணர்களுக்கும் அங்கே இருக்கிற முனிவர்களுக்கும் அவர் இங்கே இருக்க விருப்பமில்லை, அவருடன் போகணும் என்று முடிவெடுத்தார்கள். அப்போ போகணும் என்று முடிவெடுத்த உடனே அந்த போகின்ற பாண்டவர்கள் அவர்கள் தடுத்தார்கள். தர்மம் தடுத்தார். நீங்கள் காட்டுக்கு வந்து எங்களோட கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் இங்கே துரியோதன ஆளுகந்தான் அவங்களோட இருந்து உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு நன்றாக வாழுங்கள் என்றெல்லாம் தர்மன் சொன்னான். ஆனால் அவர் கேட்கவில்லை. பின்னாலே தௌமியர் உட்பட, தௌமியர் தான் பாண்டவருடைய குலகுரு, அந்த தௌமியர் என்ற முனிவர் உட்பட எல்லோருமாக தர்மனுக்கு பாண்டவர்களுக்கு பின்னாலே காட்டுக்கு போகிறார்கள். காட்டுக்கு போய்க்கு அந்த முனிவர்களுடன் சேர்ந்து இவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காகவும், இவர்களுக்கு ஏதாவது துன்பகத்தை விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவும் துரியோதனன் அனுப்பிய சில அந்தனர் போன்ற வேஷமிட்டவர்களும் சில சிக்கலானவர்களும் கூட எதிரிகள் ஒரு உளவுப்படை போல பின்னாலே அவர்களும் போகிறார்கள். எல்லாரும் போயாச்சு. ஒரு காட்டுக்குள்ளே போயாச்சு. சாப்பாடு காட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் வாழுகிறார்கள். இவர்கள் என்ன வேலை, இவர்கள் வேலை ஒன்று காட்டில் இருக்கிற பழங்களை பறித்து வந்து அந்த பழங்களை உண்டு வாழ்வது தான் இவருடைய நாளாந்த வேலைகள். பயிர் செய்து கொண்டு காட்டுக்களை அலைஞ்சவர்களுக்கு ஒரு இடத்தை பயிர் செய்து கொண்டு இருக்க முடியாது. அப்போ காட்டுக்களை திரிந்து பழங்களை கொண்டு வந்து கொடுப்பது, உண்பது, அதை உண்டு விட்டு உறங்குவது. இப்போது நிறைய அந்தணர்களும் பின்னாலே வருகின்றன. எல்லோருக்கும் சேர்த்து உணவு தேட வேண்டும். ஒரு நாள் எல்லோருக்கும் சரியான பசி, காட்டுக்களை கனதூரம் நடந்து விட்டார்கள். சரியான பசி, எல்லோரும் ஆளையால் பார்த்து பசியாக கவலையை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு என்ன கிடைக்க போகிறது என்று ஒன்று. பாண்டவர்கள் உணவு பழம் தேடுவதற்கு அங்கங்கே காட்டுக்கு போய்விட்டார்கள். இப்போ எல்லோரும் தௌமியர் உட்பட எல்லோரும் முனிவர்கள் வாடி போய்விட்டார்கள். உணவு எதுவும் இல்லை. இப்போ திரௌபதி யோசிக்கிறாள், ஐயோ, நான் அரண்மனையில் இருந்த காலத்தில் இந்த முனிவர்களுக்கு எல்லாம் எவ்வாறு உபசாரம் செய்தேன், விருந்து உபசாரத்தை எவ்வாறு அழகாக பேடினேன், அவர்கள் மகிழ்ந்து எவ்வாறெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணினார்கள், இப்போது அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியவில்லையே, என்னால் முடியவில்லையே என்று ஒரு இல்லத்தரசியாக இருந்த திரௌபதி வருந்தினாள். அப்படி வருந்தி கொண்டு பாண்டவர்கள் இப்போது கொஞ்சம் பழம் கொண்டு வருவார்கள். அந்த பழம் வந்தால் கூட இவருடைய பசிக்கு, இவருடைய ஆளுந்திய அளவுகளுக்கு போதாதே என்று வருந்தினாள். அப்போது கண்ணன் நினைத்தாள், கண்ணா இங்கே வந்த வா, நிற்கிறேன் வா, இந்த பிரச்சனை என்னை காப்பாற்றி நினைத்தாள். கண்ணன் இங்கே அந்த நினைத்த இடத்துக்கு வருகின்ற அந்த கடவுளாக இருந்தபடியால் வந்தான். வந்து என்ன விஷயம் கேட்டான். இப்படி துன்பம் இருக்கிறது இங்கே, இந்த இவர்களுக்கு உணவு படைக்க வேண்டும். என்னத்தை நான் படைப்பது? ஒன்றும் இல்லையே, போதியதாக இல்லையே, என்ன செய்வது என்று கேட்டவுடன் கண்ணன் சிரித்து விட்டு ஒரு நமட்டு சிரிப்போட சிரித்து போட்டு சொன்னான், திரௌபதி, எனக்கு ஏதாவது உண்ண கொடுப்பாயா? அவள் சொன்னாள், அவர்களுக்கு உண்ண கொடுப்பதற்கு எதுவும் இல்லைன்னு உன்ன கேட்டால் நீ போய் உனக்கு சாப்பாடு என்ன கேட்குற? என்ன செய்கிறது நான்? இல்லை, ஏதாவது ஒரு சின்ன உணவு இங்கே இருக்கும், போய் பார்த்து எடுத்து வா என்று சொன்னோடனே அவள் சொன்னாள், நான் சாப்பிட்டு மீதம் வச்சு ஒரு நாவல் பழத்தில் ஒரு பாதி கிழக்கு திரட்ட ஒன்று கேட்டாள். சரி தா என்று சொன்னான் கண்ணன். அந்த நாவல் பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாள் கண்ணனிடம். அதை துடைத்து விட்டு அந்த நாவல் பழத்தினுடைய பாதி நாவல் பழத்தை கண்ணன் உண்டான். அந்த உண்டதுதான் தாமதம். அங்கே அங்கே கூடியிருந்த எல்லா அந்தணருடைய வயிறுகளும் அந்த கடவுள் உண்ட உணவினால் நிறைந்தது. எல்லோரும் அதற்கு மேலே எதுவும் ஒரு சிறு திறங்க கூட உண்ண முடியாத நிலைக்கு அவர்கள் ஏப்பம் விடத் தொடங்கினார்கள். அப்போதுதான் அவள் யோசித்தாள், கடவுளுடைய அருள் எவ்வளவு பெரியது, இந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு முயல வேண்டும். கண்ணன் அருகிலிருந்து உதவுவதனால் இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபடுகிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து நான் மட்டுமல்ல, என்னுடைய கணவர்களாக இருக்கின்ற பாண்டவர்களும் விடுபடுகிறார்கள். கண்ணன் தான் எங்களை காக்கின்றான். கடவுளே எங்களை காக்கிறது. கடவுள் இருப்பதனால்தான் நாங்கள் ஒரு வலுவோடு இருக்கிறோம் என்று அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. ஆக விருந்துபசாரம் படைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை அவளுக்கு இருந்ததும், விருந்துபசாரத்தை கூட அகந்தையினால் நான் விருந்து படைக்கின்றேன் என்று அந்த அகந்தை கொள்ளாமல் படைப்பதும்,
அந்த விருந்துபசாரத்தை தந்துதவுகின்ற கடவுளுக்கு நன்றி சொல்வதுமாக தன்மையோட அவள் இல்லத்தரசியாக இருந்து வாழ்ந்ததனால் முனிவர்கள் பசி கிடந்த அந்த நேரத்திலே கடவுள் வந்து ஒரு சிறுநாவல் பழத்தை தன்னை உண்டு அவர்களுடைய பசியை போக்குகின்ற அளவுக்கு அவர்கள் நிறைந்த உணவு உண்டதைப் போல திருப்தி அடைகின்ற அளவுக்கு ஒரு தன்மை வந்ததென்றால் விருந்தின் மகிமை, கடவுள் பக்தியினுடைய மகிமை, விருந்து கொடுக்கின்ற இல்லத்தரசிகளுடைய மகிமை போன்ற அனைத்தும் இந்த கதை வழி கூறப்படுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.